என்ன கெட்டப்பு டெஸ்ட் மேட்ச்ல 4 லைன்ல நிக்கிற மாதிரி வேற லெவல்ல இருக்கே. நினைச்சேன் நீ ஏதாவது ஒன்லைனர் வச்சிருப்பேன்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் பரத் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் தான் அது. ஏன்னா நாம அப்பப்போ நான் ஃப்ரீயா இருக்கும்போது வீட்டுக்கு வாங்க அப்படி சொல்லுவோம். நாங்கள் ஒரு ஜாலியா ஒரு 4-5 பேர் வச்சு பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்போம். சினிமா பத்தி அவ்வளோ பேச மாட்டோம். மெயினா நிறைய பாலிடிக்ஸ் பத்தி தான் பேசுவோம். பாலிடிக்ஸ் பத்தி பேசுவோம். அது இப்போ சொல்ல முடியாது. ஒரு ஆளை கூட வச்சிருப்போம். பாலிடிக்ஸ் பத்தி வச்சு பாலிடிக்ஸ் தான் ஃபுல் இந்தியா அளவு அலசிடுவோம். தமிழ்நாடு அரசியல், இந்தியா லெவல் அரசியல்லாம். பட் ஜாலியான ஃப்ரெண்ட்ஷிப் தான். நான் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா வராரு எனக்கு நிஜமாவே தெரியாது. வெளில பார்த்தேன், எனக்கு சர்ப்ரைஸா போச்சு. இல்லை யாரோ நம்ம அங்கே வெளில பார்க்கும்போது யாரோ என்ன மெக்சிகோல இருந்து யாரோ வந்திருக்காங்களா ஆள் அப்படின்னு பார்த்தேன். அந்த மாதிரி ட்ரெஸ் சொல்ல பரத் சாதாரணமாவே எப்படி அவரும் ஹெல்த் ஃப்ரீக் தான், வெரி ஹெல்த் ஃப்ரீக். அப்புறம் என்ன ஒரு எனக்கு பிடிக்கும் பரத் எல்லாமே. நல்ல ஆர்டிஸ்ட் ஆக்சுவலா அவர் டான்சர். ஓகே ஏங்க இது ஆக்சுவலா பெரிய வார்த்தைங்க. இது டக்குலாம் சொல்ல மாட்டார் அவர். ஒரு விஷயம் சொல்றாரு அப்படின்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். இது நான் ரொம்ப ஒரு இந்த மொமெண்ட்டுக்கு ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட் எடுத்துக்கிறேன் மாஸ்டர். தேங்க்யூ. அவரோட ஃபிட்னஸ், அவர் இப்பவும் இப்படி ஒரு அவ்வளோ அழகாக எப்போ பார்த்தோமோ அப்படியே இருக்காருன்னா அதுக்கு ரீசன் அவரோட அந்த டிசிப்ளின், லைஃப்பை பார்க்குற விதம், அவர் எப்படி அதை எடுத்துகிட்டு போகிறார் என்னென்னு நிறைய விஷயம் அதுலேயும் டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போவும் பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு அவர் ரொம்ப சிம்பிளிசிட்டிக்காக சொல்கிறார். அவர் இப்போ ஆட முடியாதப்பா அப்படின்னு ஆக்சுவலாக ஆடுவார். அவர் பார்த்து தானே இருக்கும் நம்ம எல்லா சாங்ஸ்லையுமே ஒரு இதுலையும். ஸோ அதனால் அவரோட ஃபிட்னஸ், அவரோட டிசிப்ளின், லைஃப்பை எப்படி டிசிப்ளினாக பார்க்குறாரு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங் ஆகும். வாய்ஸ் பண்ணதுலேருந்து ஒரு 4 வருஷம் வரைக்கும் மாஸ்டர் பெருசாக தெரியாது எனக்கு. எங்கேயா ஃபங்க்ஷனில் பார்த்தா வணக்கம் மாஸ்டர்னு சொல்லிட்டு போகிறது தான். பட் ரீசெண்டாக எங்களுக்கு டெவலப் ஆன ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு ரொம்ப அழகான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அது. மாஸ்டர் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப பேச மாட்டார். நிறைய கேட்டுப்பார், நிறைய அப்சர்வ் பண்ணுவார், நிறைய பேச மாட்டார் மாஸ்டர். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அவர். அது என்னன்னு தெரியல, அது எங்களுக்குள்ள அது ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்குது. நானும் மாஸ்டர் அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அவரே ஃப்ரீயாக இருக்கும்போது என்னப்பா எங்கப்பா அப்படின்னு அவ்வளோதான் எங்களுக்குள்ள அந்த இது இருக்கும். ஆனால் மீட் பண்ணும்போது நிறைய பேசுவோம், நிறைய விஷயங்கள் இது பண்ணுவோம். அந்த ஒரு படம் நான் மாஸ்டரோட ஒர்க் பண்ணேன். ஸோ எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப நாள் ஆசை. நான் எல்லா கொரியோகிராஃபர்ஸோடும் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் என்னமோ தெரில, ஃபியூச்சரில் நான் எப்படியாவது ஏதாவது ஒரு சாங்கில் வந்துட்டு மாஸ்டரோட கொரியோகிராஃபியில் ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அது இது வரைக்கும் நடக்கலை. பட் மாஸ்டரோட டைரக்ஷனில் ஒரு படம் பண்ணேன். மாஸ்டர் வந்து சல்மான் சார் வச்சு ஒரு படம் பண்ணார், ராதேன்னு சொல்லி. ஸோ அதில் வந்துட்டு என்னை கூப்பிட்டு மாஸ்டர் தான் அந்த வாய்ப்பு கொடுத்தாரு எனக்கு. ஸோ அது ஒரு 75 days 80 days மாஸ்டரோட ட்ராவல் பண்ணது, ஒரு டைரக்ஷனில் எப்படி இருந்தது என்னங்கிறது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. பட் ரொம்ப அழகான ஃப்ரெண்ட்ஷிப்ங்க. அது எனக்கு சொல்ல தெரியல. எல்லாருக்கும், எனக்கு மட்டும் கிடையாது. என்னமோ தெரியல, பிரபு மாஸ்டர் வந்தாலே ஒரு சின்னதாக ஒரு ரெஸ்பெக்ட் ஒன்று கிரியேட் ஆகும். அந்த ஒரு இடத்துல ஒரு ரெஸ்பெக்ட் ஒன்று கிரியேட் ஆகும். சிம்பிளி பிரபுதேவா மீன்ஸ் இட்ஸ் an emotion ஆக்சுவலாக. இது நான் எனக்குன்னு கிடையாது. டான்ஸ் லவர்ஸ், டான்ஸ் ஃபெட்டர்னிட்டியில் உள்ள எல்லாருமே, அது இங்கேன்னு கிடையாது. நான் லிட்டரலாக நார்த்தில் நான் பார்த்துருக்கேன். அவ்வளோ டான்சர்ஸ் இருப்பாங்க, அவ்வளோ பெரிய கொரியோகிராஃபர்ஸ் இருப்பாங்க. நான் என்னமோ தெரியல, அவர் உள்ளே வந்தாருன்னா ஒரு சின்னதாக ஒரு எனர்ஜி ஒன்று கிரியேட் ஆகும், ஒரு ரெஸ்பெக்ட் ஒன்று கிரியேட் ஆகும். ஸோ அந்த லெவலுக்கு பிரபு மாஸ்டர் மேலே நான் சொல்லிட்டேன்ல. ஸோ அதனால் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி எனக்கு எப்படின்னு சொல்கிறேன்னு தெரியல. இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல்